திருப்புவனம் என்ற நகரத்தில் சரவணன் என்ற வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வருகிறார். கடுமையான உழைப்பாளியான இவர் அந்த நகரத்திலேயே மளிகை கடை ஒன்றை மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார். சரவணன் தனது மளிகை கடையில் தரமான பொருட்களை மிகவும் நியாயமான விலையில் கொடுப்பதால் வெகு சீக்கிரத்திலேயே அந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைகிறார். தேவைக்கு அதிகமாகவே சரவணனிடம் பொன்னும் பொருளும் சேர ஆரம்பிக்கிறது. இந்த சூழலில் நம்மிடம் தேவைக்கு அதிகமாகவே செல்வம் இருப்பதால் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சரவணனுக்கு ஏற்படுகிறது. அந்த எண்ணத்தை உடனே செயல்படுத்த நினைத்த சரவணன் தினமும் கடுகளவு தங்கத்தை தானமாக கொடுக்க ஆரம்பிக்கிறார். சில நாட்கள் கழிந்த பிறகு தங்கத்தை தானமாக கொடுக்கும் விஷயத்தை தனது மனைவியிடமும் சரவணன் பகிர்ந்து கொள்கிறார். அப்போது சரவணனின் மனைவி அவரை பார்த்து, கடுகளவு தங்கத்தை தானமாக கொடுப்பதால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆகையால் தினமும் தானமாக கொடுக்கும் அந்த கடுகளவு தங்கத்தை ஒரு டப்பாவில் போட்டு சேமித்து வைத்து குறிப்பிடத்தகுந்த அளவில் தங்கம் சேர்ந்த பிறகு யாருக்காவது உதவி செய்தீர்கள் என்றால் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று அவரது மனைவி கூறுகிறார். இதை கேட்ட சரவணனுக்கும் மனைவியின் யோசனையில் நியாயம் இருப்பதாகவே தோன்றுகிறது. அன்று முதல் தினமும் கடுகளவு தங்கத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு தானம் செய்வதற்காக சரவணன் சேர்த்து கொண்டே வருகிறார். சில நாட்கள் கழித்து அந்த தங்கத்தை உருக்கி பார்க்கும்போது அவரிடம் 2 கிராம் தங்கம் சேர்ந்திருந்தது. உடனே அந்த 2 கிராம் தங்கத்தை யாருக்காவது தானம் செய்ய வேண்டும் என்று தனது மனைவியிடம் சரவணன் கூறுகிறார். ஆனால் அப்போதும் சரவணனின் மனைவி, இந்த 2 கிராம் தங்கத்தால் யாருக்கும் பெரிதாக எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தீர்கள் என்றால் நிறைய தங்கம் சேர்ந்துவிடும், யாருக்காவது பிரயோஜனமாக உதவி செய்யலாம் என்று கூறுகிறாள். இதை கேட்ட சரவணனும் மனைவி சரியாகத்தான் சொல்கிறாள் என்று நினைத்து தொடர்ந்து தங்கத்தை சேர்த்து கொண்டே வருகிறார். இப்படியே சில நாட்கள் கடந்து விட்ட நிலையில் ஒவ்வொரு முறையும் டப்பாவில் சேர்ந்திருக்கும் தங்கத்தை தானமாக கொடுத்து விடலாம் என்று சரவணன் சொல்லும் போது அவனது மனைவியோ ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழித்து கொண்டே வருகிறாள். இப்படியே வருடங்களும் கடந்து போகின்றன. அந்த டப்பாவிலும் ஒரு ஆப்பிள் அளவிற்கு தங்கம் சேர்ந்து விடுகிறது. இந்த சூழலில் சரவணனுக்கும் வயதாகிவிட்ட காரணத்தால் அவனுக்கு நோய் தாக்கி படுத்த படுக்கையாகி பேச முடியாத நிலைமைக்கு சென்று விடுகிறார். அப்போதும் மரண படுக்கையில் இருக்கும் சரவணன் அந்த தங்கத்தை யாருக்காவது தானமாக கொடுத்து விடலாம் என்று சைகை மூலமாகவே தனது மனைவியிடம் சொல்கிறார். தனது கணவர் தங்கத்தை தானமாக கொடுப்பதை பற்றித்தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது அவனது மனைவிக்கு தெரிந்தாலும் தங்கத்தை கொடுப்பதற்கு மனமில்லாத அவரது மனைவியோ சரவணன் என்ன சொல்கிறார் என்பதே தெரியாத மாதிரி நடித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த சூழலில் மரண படுக்கையில் இருக்கும் சரவணனை காண முனிவர் ஒருவர் வருகிறார். முனிவரை பார்த்த உடனேயே சரவணன் அவரிடமும் தான் தங்கத்தை சேர்த்து வைத்திருக்கும் தகவலையும் அதை தனது மனைவி பிறருக்கு கொடுக்க விடாமல் தடுப்பதையும் சைகை மூலமாகவே முனிவரிடம் சரவணன் சொல்கிறார். சரவணன் சொல்வதை புரிந்து கொண்ட முனிவர் சரவணனை பார்த்து, மகனே, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்வான எண்ணம் உனக்கு இருக்கிறது. ஆனால் நீ உதவி செய்ய விரும்புவதை எப்போது உனது மனைவியிடம் சொன்னாயோ அப்போதே உனது நோக்கம் முழுமையாக சிதைந்து போய்விட்டது. இதனால் தான் நமது முன்னோர்கள் வலது கரம் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி வைத்தார்கள். நீயும் அதேபோல் மற்றவர்களுக்கு தெரியாமல் உதவிகளை செய்திருந்தால் உனக்கும் மன நிம்மதி கிடைத்திருக்கும், உனது சந்ததிகளுக்கும் புண்ணியம் கிடைத்திருக்கும். ஆனால் உனது மனைவி நீ உதவி செய்வதை தடுத்து உனது மன நிம்மதியையும் பறித்துவிட்டால் 7 ஜென்மங்களுக்கு தீர்க்க முடியாத பாவத்தையும் அவள் சேர்த்து கொண்டாள் என்று கூறிவிட்டு முனிவர் அங்கிருந்து சென்று விடுகிறார். இந்த கதையின் நீதி, பிறருக்கு தெரியாமல் செய்யும் உதவியே உனக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கும். விளம்பரத்திற்காக நீ உதவிகளை செய்தால் உனக்கு புண்ணியமும் கிடைக்காது, மன நிம்மதியும் கிடைக்காது.